வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவை தவிர உலகத்தில் எந்தெந்த நாட்டிலலாம் நம்ம ஹிந்து மதம் மிகவும் பரவி இருக்கு, நம்ம ஹிந்து மதத்தினர் எவ்வளவு சதவீதம் வாழ்கிறாங்க, அதுவும் எந்தெந்த நாட்டிலலாம் முதன்மையாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய டாப் 5 நாடுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்பர் 5 ஸ்ரீலங்கா. தெற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தீவு நாடு தான் ஸ்ரீலங்கா. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் நம்ம தமிழர்களாக தாங்க இருக்காங்க. நம்ம தமிழர்களை தவிர சிந்தி, மலையாளி, தெலுங்கு பேசுகிற மக்களும் சிறிய எண்ணிக்கையில் காணப்படுறாங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை 1915ஆம் ஆண்டு இலங்கை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டில் இந்துக்கள் கிட்டத்தட்ட 22% இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை அடைந்த பின்னர் அங்கே உள்ள இந்திய வம்சாவளி தமிழர்களை நாடு கடத்தியிருக்காங்க. மேலும் அந்நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் காரணமாக பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு குடியேறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற சமயங்களுக்கு சில பேர் மதம் மாறினதுனாலும் இந்து மக்களுடைய மக்கள் தொகை அங்கே தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு குறிப்பிடுதாங்க. ஆனால் இப்போ 2012ஆம் ஆண்டு அந்த இலங்கை மக்கள் தொகையில் எவ்வளோ இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு இலங்கையின் கணக்கெடுப்பின்படி அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 2.19 கோடி பேர் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் நம்ம இந்து மதத்தை பின்பற்றிக்கிட்டு வராங்க. சதவீதத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12.6% ஆகும். இலங்கையை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய நல்லூர் கந்தசாமி ஆலயம், திருக்கோணேஸ்வரம் ஆலயம் போன்றவை மிகவும் பிரசித்தி பெற்றது. அடுத்து நம்ம 4வது இடத்துல இருக்க நாடு பாகிஸ்தான். ஆமாங்க, பாகிஸ்தான் என்னதான் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் அங்கேயும் நம்ம ஹிந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பெரும்பாலான இந்து மற்றும் சீக்கிய மதத்தினர் நம்ம பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்தாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் இன்னும் நம்ம ஹிந்து மதத்தை விடாமல் பின்பற்றிக்கிட்டே வராங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஹிந்து மக்கள் சிந்தி, சராய்க்கி, குஜராத்தி மற்றும் பஞ்சாபி ஆகிய மொழியை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு என்பதனால அந்த நாட்டில் ஒரு பிரதமராகவோ ஒரு ஜனாதிபதியாகவோ எந்த ஒரு இஸ்லாம் அல்லாதவராலும் மாற முடியாது. அதனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மிகவும் கவலைக்கிடத்தில் இருக்காங்க. 2023ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் கணக்கெடுப்பின்படி அந்நாட்டில் மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 25 கோடி. இதில் கிட்டத்தட்ட 97% பேர் இஸ்லாமை தான் பின்பற்றுறாங்க. ஆனால் இருந்த போதிலும் நம்ம ஹிந்து மக்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44.5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த 25 கோடியில் நம்ம ஹிந்து மக்கள் 44.5 லட்சம் பேர். அதாவது மொத்த சதவீதத்தின்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2% பேர் பாகிஸ்தானில் இருக்காங்க. பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹின்லாஜ் மாதா கோயில் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஆலயமாகவும் பாகிஸ்தான் இந்துக்களின் நம்பிக்கையின் கேந்திரமாகவும் செயல்படுது. அடுத்து நம்பர் 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு இந்தோனேசியா. இந்தோனேசியா உலகிலேயே இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய நாடு. இந்த நாடானது பல இந்து பேரரசுகளால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று வரை இந்தோனேசியாவின் கலாச்சாரத்தில் இந்து மதத்தின் கலாச்சாரமானது ஆழமாக வேரூன்றியிருக்கின்றது. இன்று வரை இந்தோனேசியாவில் பல இந்து ஆலயங்கள் கம்பீரமாக நிலைத்து நிற்கின்றன. இந்த நாட்டில் விநாயகர் மற்றும் மும்மூர்த்திகளை வணங்கும் மக்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. இந்தோனேசியாவில் பாலி என்னும் தீவில்தான் ஒட்டுமொத்த இந்தோனேசியாவின் 90% இந்து மக்கள் வாழ்கின்றனர். மேலும் இந்தோனேசியாவின் தேசிய விமான நிறுவனத்தின் பெயர் கருடா ஏர்லைன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. 2017 இந்தோனேசியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 28 கோடி. இதில் நம் இந்து மக்கள் கிட்டத்தட்ட 47.28 லட்சம் மக்கள் உள்ளனர். சதவீதத்தின்படி கிட்டத்தட்ட 1.68% ஆகும். நம்பர் 2 பங்களாதேஷ். வங்காளதேசத்தில் இந்து சமயம் 2வது பெரிய சமயம் ஆகும். உலகில் அதிக இந்துக்கள் வசிக்கும் இடத்தில் வங்காளதேசம் 3வது இடத்தில் இருக்கிறது. பிரிவினைக்கு முன் இந்தியாவோடு வங்காளதேசம் இருந்த காரணத்தினால் இங்குள்ள இந்துக்களின் சமய மற்றும் பழக்க வழக்கங்கள் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநில இந்துக்களின் பழக்க வழக்கங்களை ஒத்திருக்கும். டாக்காவில் அமைந்துள்ள தாக்கேஸ்வரி ஆலயமானது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. வங்காளதேசத்தில் இந்துக்கள் கோபால்கஞ்ச் மாவட்டம், குல்னா மாவட்டம், மீமன்சிங் மாவட்டம், ஜெசோர் மாவட்டம், சிட்டகாங் மாவட்டம் மற்றும் தேசிய தலைநகர் டாக்காவில் பரவலாக வாழ்கின்றனர். வங்காளதேசத்தின் கலை, கல்வி, இலக்கியம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் இந்துக்களின் பங்களிப்புகள் அவர்களது எண்ணிக்கைக்கு மிக அதிகமாகும்.
1990 முதல் இந்துக்களுக்கு எதிராக நிகழ்ந்த தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக குடியேறினர். 1941 வங்காளதேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்கள் கிட்டத்தட்ட 28% இருந்தனர். ஆனால் 1947 இந்திய பிரிவினையின் போது லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்ததால் 1951 இந்து மக்கள் தொகை 22% வீழ்ச்சியுற்றது. 1965 இந்திய பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானிய அரசு இந்துக்களை எதிரியாக கருதினர். அதனால் 1971 நடைபெற்ற வங்காளதேச விடுதலை போரில் இந்துக்களுக்கு எதிராக பாகிஸ்தானிய இராணுவத்தினர் நடத்திய இனப்படுகொலையின் போது 20 லட்சம் இந்துக்கள் வங்காளதேசத்தை விட்டு இந்தியாவிற்கு அகதிகளாக திரும்பினர். ஆகையால் 1974 வங்காளதேச மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்து மக்கள் தொகை 13.5% வீழ்ச்சியடைந்தது. மேலும் வங்காளதேச விடுதலைக்கு பிறகும் இந்துக்களை இந்தியாவின் கைக்கூலிகள் என்றும் அரசின் மீது நம்பிக்கையற்ற குடிமக்கள் என்றே முத்திரை குத்தப்பட்டுள்ளது. கடந்த 2017 நடத்தப்பட்ட வங்காளதேச மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 17.36 கோடியாகும். இதில் கிட்டத்தட்ட 1,31,00,000 பேர் இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். சதவீதத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 7.95% வங்காளதேசத்தில் தொடர்ந்து இந்துக்களின் சதவீதமானது வீழ்ச்சியை கண்டுகொண்டே இருக்கின்றது. நம்பர் 1 நேபாளம். 2006 வரை உலகின் ஒரே இந்து நாடானது நேபாள். அழகிய மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த நாடு 2006 தன்னை சமய சார்பற்ற நாடாக அறிவித்தது. அப்படி அறிவித்ததால் உலகில் இருந்த ஒரே இந்து நாடும் மாயமாகி போனது. நேபாளில் இன்று வரை பசுவதைக்கு தடை உள்ளது. இந்தியாவைப் போலவே நேபாளிலும் எங்கு திரும்பினாலும் அழகிய கோவில்கள் காட்சியளிக்கும். நேபாளின் தலைநகரம் காட்மண்டுவை கோவில்களின் நகரம் என்றுதான் கூறுவர். இங்கு உள்ள பசுபதிநாதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 2017 நேபாளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 2.97 கோடியாகும். இதில் கிட்டத்தட்ட 2.36 கோடி பேர் நம்ம இந்து மதத்தை பின்பற்றுகின்றனர். சதவீதத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 81.30% இதுதான் உலகில் இந்தியாவை தவிர டாப் 5 இந்து நாடுகள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.